ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமை பார்த்து, தன்னால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமைக்கு இன்றைக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தரவில்லை. ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்தார். அவனை தெரிந்து கொண்ட போதே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்தார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்தார். உனக்கு நான் தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த வார்த்தைகள் இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மீண்டும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதற்கு முந்தின காலங்களில் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பார், உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கான வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தைகள் ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு திரும்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை, அதில் இன்னும் ஒரு வாக்கு தத்தமா என்று ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றக்கூடும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கு தத்தங்களே இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது இன்னொரு வாக்கு தத்தம் எனக்கு தேவையா, அவசியமா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். கவனியுங்கள், ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள ஆண்டவர். வேதத்திலே ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவன் அழைக்கும் பொழுது அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவர்கள் கடந்து வருகிற பாதைகளிலே சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும் பொழுது, நம்பிக்கை இழந்து போகும் பொழுது திரும்பவும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர்களுடைய சோர்வை மாற்றி அவர்களை பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் மீண்டும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டாம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை, அதுல இன்னும் ஒரு வாக்கு தத்தமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த வார்த்தையை. ஆண்டவர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருந்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். God bless you. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டும் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் உரிமை பாராட்டி கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் ஏராளம் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.